வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? ஹே, ஹலோ மக்களே. இன்னைக்கு நாம கேட்க போற நாவல் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கதை சொல்ல அழைக்கிறேன். நாவலை தான் இன்னைக்கு நாம கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கதையின் குரலாக நான் ஆர்ஜே பாவ்னி. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாமா? கதை கரு. பறவைகள் பலவிதம் என்று நம் கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போல் இவ்வுலகில் மனிதர்களும் பலவிதம்தான். அவர்களில் சிலரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்யத்தான் இந்த கதைக்கு பேரன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகமாக நம்முடைய அன்றாட வாழ்வில் ஆங்காங்கே நாம் கேள்விப்படுபவர்களும் மற்றும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் தான். அத்தியாயம் 1. ஆசையாசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நினைத்திடவே. தன் பேத்தி அற்புதாவை மடியில் போட்டு தட்டி தூங்க வைக்க முயன்றபடி புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்திருந்த மனோகரியை எதிர் வீட்டிலிருந்து லேசாய் கசிந்து வந்த பாடல் வரிகள் முழுதாய் தன் பக்கம் இழுத்து அவரின் மனதை இதமாக்கியது. சின்ன முறுவலுடன் அவர் அதில் லைத்திருக்கும் பொழுது அப்பாடல் முடிந்து அடுத்த பாடல் துவங்கியது. ஆனந்த குயிலின் பாட்டு தினமும் எங்களின் வீட்டுக்குள்ளே. கைமறைவில் கொட்டாவி ஒன்றை வெளியேற்றியபடி தன் அருகில் வந்து படுத்து இடையை கட்டி கொண்ட மகள் ருத்ராவின் கூந்தலை மென்மையாக கோதி கொடுத்தார பெண்மணி. வரிசையா அருமையான பாட்டா போடுறான் அந்த பையன். ரொம்ப பாசக்காரனா இருப்பான் போல இருக்கு. பாவம், அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடுன்னு சம்பாதிக்க போற பிள்ளைங்களோட நிலைமை எல்லாம் இப்படிதான் இருக்கு என்றார் மனோகரை பெருமூச்சுடன். எதிர் வீட்டு மனிதனை எண்ணி என தனக்குள் அலட்சியமாக உதட்டை சொலித்து கொண்ட பாவை பின் நினைவு வந்தவளாக, ஏம்மா, உன் மகனும் மருமகளும் கூட அப்படிதான் ஏங்கி போவாங்கன்னு நீ நிஜமா நம்புறியா என்ன என்று ஏளனமாக கேட்டாள். மகளை முறைத்தபடி, போடி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் அவங்கள பேச்சில் இழுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதே, தள்ளி படு, பிள்ளை எழுந்துக்க போறா, சரியா படுக்க வைக்கலாம் என்று மடியில் கிடந்த பேத்தியை அலுங்காமல் மெதுவாக மெத்தைக்கு நகர்த்தினார். மா, பதில் சொல்ல முடியலன்னா உடனே அதட்டி அடக்கிடுவியே. அவள் பேச்சை கண்டுகொள்ளாதவராக எழுந்து வாசல் கதவு சாற்றி இருப்பதை ஒரு முறை உறுதி செய்து கொண்டு படுக்கை அறையின் கதவையும் மூடி பின் விளக்கை அணைத்து தளர்வாக கட்டிலில் உடலை கிடத்தினார் மனோகரி. 1000 ஜன்னல் வீடு இது, அன்பு வாழும் கூடு. இவன என ருத்ரா பல்லை கடிக்கும் நேரம் அவள் அன்னையோ பாடலை கேட்டு வெகுவாக சில்லாகித்தார். அட அட, என்ன பாட்டு, என்ன வரிங்க! எப்படியெல்லாம் மனசு இருக்கிற மாதிரி பாட்டு எழுதுறவங்களுக்கு தனியா தேசிய விருதே கொடுக்கலாம். என்னது என நகைத்தவள், அதுக்குதான் உன்ன மாதிரி எமோஷனுக்கு மயங்குறவங்களுக்கெல்லாம் அவங்க இந்த பதவிய தூக்கி கொடுக்கல என்று கேலி செய்தாள். பரவாயில்ல, இப்போதைய உங்க ஜெனரேஷன் மாதிரி மிஷினா வாழ்றதுக்கு பதிலா நான் கொஞ்சம் எமோஷனலாவே இருந்துட்டு போறேன் என அசட்டையாக மகளுக்கு பதிலடி கொடுத்து விட்டு அவர் இமைகளை மூட அந்த எதிர் வீட்டுக்காரனின் பாடல் வரிகள் அடுத்தடுத்து தொடங்கியது. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மணியோடு, இதழ்களில் மெலிதாக பூத்த இளநகையோடு உறக்கத்தில் ஆழ்ந்தார் அப்பெண்மணி. அம்மாவை ரசிக்க வைத்து மகளை கடுப்படைய வைத்த எதிர் வீட்டுக்காரனோ தன் மடிக்கணினியில் ஏதோ ஒரு வேலையில் தீவிரமாக மூழ்கியிருந்தான். அவனை இலகுவாக்க என்றே ஹோம் சிஸ்டத்தில் பாடல்கள் இதமாக ஒலித்துக் கொண்டிருந்தது. வேலை முடிய நள்ளிரவாகிவிட உடலை நிலைத்து கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தவன் அயர்வாக பின்னால் இருந்த சுவற்றில் தலையை சாய்த்து விழிகளை மூடினான். வண்ண பூங்காவை போல் எங்கள் வீடல்லவா என இதயத்தை உருக்கும் குரலில் மகாலட்சுமி ஐயர் பாடிக்கொண்டிருந்தார். மெல்லிய பெருமூச்சுடன் நிமிர்ந்து அமர்ந்தவன் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு படுக்க சென்றான். நன்றாக அயர்ந்து தூங்கி இருந்தவனின் செவிகளில் வரா வரா பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே, வாரணாசி கோட்டை தாண்டி மயிலு வண்டியிலே என சத்தமாக அலறிய பாடல் விழுந்து மெதுவாக தூக்கத்தை கலைத்தது. சோர்வாக புரண்டு படுத்தவன் இன்னமும் தொடர்ந்த அதீத சத்தத்தில் முழுதாக தன் உறக்கம் களைந்தான். அலைபேசியை எடுத்து நேரம் பார்க்க 7 மணி. லேசான கொட்டாவி ஒன்றுடன் எழுந்து அமர்ந்தவனின் கற்பனையில்
பாடிக்கொண்டிருக்கும் பாடலுக்கு தன் குட்டி கை கால்களை அசைத்து தையத்தக்கா என குதித்திருக்கும் சின்ன தேவதை ஒருவளின் உருவம் தோன்ற அவன் முகம் கனிந்து போனது. கட்டிலை விட்டு இறங்கி காலை கடன்களை முடித்து தனக்கென தேநீர் தயாரித்து கொண்டு வந்து பால்கனியில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தூரத்தே தெரியும் ஏரியில் வெய்யோனின் கதிர்கள் பட்டு தங்கம் என மின்னுவதையும் ஆங்காங்கே பறந்து திரியும் பறவைகளையும் ரசித்தபடி கையில் இருக்கும் பானத்தை மெலிதாக அருந்தினான். அவன் கவனத்தை சுண்டி இழுப்பது போல் இவ்வளவு நேரமும் அதிக இரைச்சலோடு ஒலித்து கொண்டிருந்த பாடல் சற்றென்று இடையில் நிறுத்திவிட பெரியவளின் குரலோடு சின்னவளின் மழலை குரலும் சேர்ந்து உறக்க ஒலித்தது. ரயிலு வண்டியிலே மயிலு வண்டியிலே பறந்து வராண்டா பாஞ்சு வராண்டா என்று இருவரும் கத்தி பயமுறுத்தியிருந்தனர். ஏண்டி எருமை, காலையிலேயே இதை எதுக்குடி அலற விடுற? உன் சித்திக்கிட்ட போன் கூட பேச முடியல, இந்த இறைச்சல் தான் பெருசா இருக்கு என சிடுசிடுத்தார் மனோகரி. அம்மா என்ற ருத்ராவின் அதட்டலோடு சேர்ந்து பாத்தி என்று மழலையும் மிரட்டியது. அமைதியா இருந்த நல்ல பிள்ளையையும் சேர்த்து கெடுத்து வைக்கிறடி நீ. என்ன வளர்ப்பு வளர்க்குறன்னு எல்லாரும் என்னதான் குறை சொல்ல போறாங்க. அவரின் புலம்பலை தடுத்து, சரி சரி போதும், போய் விட்ட சமையல் வேலைய பாரு. நான் ஆபீஸ் போனதும் உன் தங்கச்சி கிட்ட கொஞ்சி கொல்லா வைப்ப. நாங்க இன்னும் 2 டான்ஸ் ஆடிட்டு தான் குளிக்க போவோம். கோகோ என்ன விரட்டினாள் ருத்ரா. ஆ கோ பாத்தி என்று சின்னதும் அவரை துரத்தியது. எல்லாம் என் நேரம், எப்படியோ போங்க. ஒழுங்கா ஆட்டத்தை குறைச்சு பிள்ளைய குளிச்சு கிளப்பி விடுற வழிய பாரு. வீட்டுல நீ உருப்படியா செய்யறது அந்த ஒரு வேலையதான். அதையும் அன்னைக்கு மாதிரி டிமிக்கி கொடுத்துட்டு கிளம்பிடாத என்று சலித்து விட்டு சென்றார். ஓகேடா குட்டி, அடுத்து என்ன சாங் போடலாம்? விஜய் மாமா விசில் போடு என்ன சற்றென்று உற்சாக சிரிப்புடன் பதில் வந்தது. டன் என்றதற்கு பின் அப்பாடல் அலறத் தொடங்கியது. மெல்லிய சிரிப்புடன் கீழுதட்டை கடித்து கொண்டவன் பார்வையை தூரத்தில் தெரிந்த ஏரியிலும் கவனத்தை எதிர் வீட்டிலும் வைத்தபடி நிச்சலனமாக அமர்ந்திருந்தான். அடுத்த 10 நிமிடங்களில் ஓகே குளிக்க போலாமா என்றதை தொடர்ந்து எங்கடா அற்புதம் உன் டவல காணோம் என்றாள் ருத்ரா. அவன் பார்வை அவசரமாக அவர்கள் வீட்டு பால்கனியை அலசியது. ஏமாற்றாமல் குழந்தையை இடையில் இருத்தியபடி அங்கே வந்து கொடியில் இருந்த துண்டை எடுத்தாள் அவள். எதேச்சியாக அவன் புறம் திரும்பியவளின் முகம் கடுகடுக்க விழிகளும் சிந்தனைகளை வீசிவிட்டு சென்றது. ஆடவன் அதை சட்டை செய்யவில்லை. பிள்ளையின் தரிசனம் கிடைத்ததில் முகம் மலர்ந்திருந்தான். 8 மணி அளவில் ருத்ரா பார்க்கிங் வர அவனும் தன் வண்டியை எடுத்துக் கொண்டிருந்தான். இந்த வீணா போனவன் இப்பதான் வரணுமா என தனக்குள் புகைச்சலுடன் எண்ணமிட்டபடி தன் வாகனத்தை நகர்த்தி ஏறி அமர்ந்து குடியிருப்பின் வாயிலை நோக்கி செலுத்தினாள் பெண். அக்கா ஸ்டாப் ஸ்டாப் என குறுக்கே ஒரு கையை நீட்டியபடி ஓடி வந்து நின்றாள் கல்லூரி யுவதி ஒருத்தி. டைம் ஆச்சு, என்ன பஸ் ஸ்டாப்ல இறக்கி விடுங்க. ஏண்டி, வாரத்துல 4 நாள் இப்படிதான் அவசர கதியில கிளம்பி வருவியா நீ? ருத்ரா அதட்ட, இல்லக்கா கொஞ்சம் தூங்கிட்டேன் என அசடு வழிந்தாள் அவள். இட்ஸ் டூ பேட் ஸ்ருதி, உன் சோம்பேறித்தனத்தை மாத்தணும் முதல்ல. பெரியவள் கண்டிக்க, சரிக்கா சரிக்கா பாத்துக்கலாம் கிளம்புங்க, நேரமாகுது என்றாள் சின்னவள் பாவமாக. பெருமூச்சை இழுத்து விட்டவள் வண்டியை முறுக்க அவன் வாகனம் அவளை கடந்து சென்றது. இவள் வாயிலை தாண்டும் முன்னே வேகமாக அருகில் வந்து தடுத்தார் அங்கிருந்த பாதுகாவலர். மை காட் என சலித்தவள், என்னன்னா என்றாள் சலிப்புடன். இல்லம்மா, உங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை நான் கிளம்பும் போதுதான் கொடுப்பீங்களா? அப்புறமா அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட கொடுங்க என்றதற்கு பின் நிற்காமல் பறந்து விட்டாள். சென்னையின் பிரதான பகுதியில் அமைந்திருக்கும் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு அது. 5 கட்டிடங்களும் ஒவ்வொன்றிலும் 10 தளங்களும் என சுமார் 2500 வீடுகள் உள்ளன. இவற்றில் ருத்ராவின் வீடு 3 படுக்கை அறைகள் கொண்டது என்றால் அவளது எதிர் வீடு ஒற்றை படுக்கை அறை அமைப்பு உள்ளது. அதற்கு அடுத்து இருக்கும் ஸ்ருதியின் வீடோ 2 படுக்கை அறைகள் வரிசையில் வரும். அம்மூவரும் ஒரே தளத்தில் தான் வசிக்கின்றனர். பஸ் போயிருக்காதுல்ல ஸ்ருதி? இல்லனா நான் நேரா காலேஜ்ல விட்டுருவா? பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கொண்டே, நோக்கா, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. நீங்க தான் ராக்கெட் வேகத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டீங்களே, சோ பஸ்ஸ பிடிச்சிடுவேன் என்று புன்னகைத்தாள் அவள். இனிமேலாச்சும் திருந்த பாரு என பெரியவள் முறைப்பாக சொல்ல, முடியுமான்னு தெரியல, பட் நீங்க சொன்னதுக்காக ட்ரை பண்றேன்கா என்று கண் சிமிட்டியவளிடம், அடிங்க என பெரியவள் கோபித்து கையை ஓங்கிவிட்டு, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, பாய்
என சிரித்துவிட்டு கிளம்பிவிட்டாள் ருத்ரா. மாலை 5 மணி அளவில் 2.5 வயது அற்புதாவை கையில் பிடித்தபடி பக்கத்து வீட்டு கதவை தட்டி கொண்டிருந்தார் மனோகரி. அவர் குரல் கொடுக்கும் முன்னே என தன் பிஞ்சு விரல்களால் தட்டியபடி ஓங்கி கத்தினாள் பிள்ளை. வரண்டா கண்ணு என்ற அவசர குரலை தொடர்ந்து வேகமாக கதவு திறந்தது. ஈ என்று பச்சரிசி பற்களை காட்டிய பிள்ளையை ஆசையாக அள்ளி முத்தமிட்டு வாங்கம்மா என்று மனோகரியை வரவேற்றாள் 40 வயது கல்யாணி. நான் எதுக்கு வந்துட்டு, நீ முதல்ல கிளம்பி வா, நான் போய் சாருவை கூட்டிட்டு வரேன் என்று எதிர்வரிசைக்கு சென்று ஒரு வீட்டை தட்டினார். பாட்டி ரெடி, வந்துட்டோம் என்ற குரல் கேட்டவுடன் அவசரமாக கல்யாணியிடம் இருந்து இறங்க முயற்சித்தாள் அற்புதா. அப்பா, அவனுங்க சத்தம் கேட்கக்கூடாதே உனக்கு என்று பிள்ளையை கைகளில் இடுக்கியபடி விடமாட்டேன் என செல்லமாக மிரட்டினாள் அவள். அத்தா என்ற பிள்ளையின் சினுங்களில் என் செல்ல குட்டிடி நீ என அவள் மூக்கை உரசிவிட்டு நான் வரட்டுமா வேணாமா என்று போலியாக முகத்தை சுருக்கினாள். வாத்த என்று விட்டு அண்ணாத்த என்று தலையை சரித்து கெஞ்சலாக அனுமதி கேட்டாள் குழந்தை. அதற்குள் கதவு திறந்து சாருலதாவின் 2 செல்வர்களும் அம்பாக பாய்ந்து வெளியே வந்தனர். என்னம்மா, நீனும் ரெடி ஆகலையா? இல்லம்மா, இது எங்களுக்கு ட்ரெஸ் மாத்தி குடிக்க சாப்பிட கொடுத்து கிளப்பி விடவே நேரம் ஆயிடுச்சு. நீங்க முன்னாடி அழைச்சிட்டு போங்க, நான் கிளம்பி வரேன் என்று சாரு. என்னக்கா, நீங்களும் கிளம்பலையா என கல்யாணியிடம் விசாரித்தாள். இல்லடி, கொஞ்சம் வீட்டை ஒதுங்க வச்சிட்டு இருந்தேன். இன்னும் 2 நாள்ல நாத்தனார் ஃபேமிலி வராங்க. ஓ, ஓகே ஓகே, சரி, நீங்க 2 பேரும் போட்டிட்டு வாங்க, நான் இவங்கள அழைச்சிட்டு போறேன் என்றவாறு பிள்ளைகள் மூவருடன் மனோகரி நடக்க சாரு மகன்களை எச்சரித்தாள். அபி, தம்பிய சேட்டை பண்ணாம பாத்துக்கோ. டே வாலு, பாட்டியை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். அம்மா 5 மினிட்ஸ்ல வந்துடுவேன், நீ பொறுமையா வா, நான் பாத்துக்கிறேன் என மின்தூக்கியிடம் சென்றார் அவர். இதில் கல்யாணிக்கு குழந்தை இல்லை. திருமணமாகி 15 வருடங்கள் ஆயிற்று. சாருவின் வீடு, கணவன், பிள்ளைகள் என 4 கொண்ட சிறு குடும்பம். ஸ்ருதி அவளுக்கும் பக்கத்து வீடு. தன் சித்தி சித்தப்பாவுடன் இருக்கிறாள். அவர்கள் இருவருமே பணிக்கு செல்பவர்கள். ஒரே மகன் ஹைதராபாத்தில் வேலையில் இருக்கிறான். 5 வீடுகள் கொண்ட தளத்தில் மீதம் இருக்கும் 2 வீட்டில் ஒன்றில் ஜீவா மட்டும் தனியாக இருக்கிறான். மற்றொன்றில் தாய், மகள், பேத்தி என 3 வசிக்கின்றனர். நட்புகளே, எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.